குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தற்கால கல்வி முறை யாரை மையமாக கொண்டது? தற்கால கல்வி முறை யாரை மையமாக கொண்டதுன்னா குழந்தையை மையமாக கொண்டது. விஸ்வபாரதியை தொடங்கியவர் தாகூர். விஸ்வபாரதியை தொடங்கியவர் தாகூர். சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர் காந்திஜி. மக்தாப் மதராசுக்கள் எனப்படுபவை முஸ்லீம் கல்வி முறைகள். மக்தாப் மதராசாக்கள் என்பது முஸ்லீம்கள் கல்வி முறை. மக்தாப் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும். மதராசாக்கள் என்பது உயர்நிலை கல்வியை குறிக்கும். அனைத்து கற்றலுக்கும் அவசியமானது குவி சிந்தனை. அனைத்து வகை கற்றலுக்கும் அவசியமானது குவி சிந்தனை. படைப்பாற்றல் என்பது விரி சிந்தனை. படைப்பாற்றல் என்பது விரி சிந்தனை. உட்ஸ் அறிக்கை இந்திய கல்வியின் பேருரிமை பத்திரம் அல்லது இந்திய கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது உட்ஸ் அறிக்கை. கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1854. அனைவருக்கும் கல்வி என்ற சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 45. அனைவருக்கும் கல்வி என்ற சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 45. மதம் அறநெறி வலியுறுத்தும் கல்விக்குழு முதலியார் கல்விக்குழு. மதம் மற்றும் அறநெறியை வலியுறுத்தும் கல்விக்குழு முதலியார் கல்விக்குழு 1952. சமூகத்தில் முதலில் தோன்றிய அமைப்பு குடும்பம். ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று கூறியவர் காந்தி. புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று கூறியவர் மாண்டிச்சோரி. புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று கூறியவர் மரியா மாண்டிச்சோரி. மனித குழந்தையை சமூக நெறிப்படுத்துதலே கல்வியின் நோக்கம் என்று கூறியவர் ஜான் டூயி. செயல்படு ஆக்க நிலையறுத்தத்தின் மறுபெயர் கருவிசார் ஆக்க நிலையறுத்தம். செயல்படு ஆக்க நிலையறுத்தத்தின் மறுபெயர் கருவிசார் ஆக்க நிலையறுத்தம். ஸ்கின்னர் கோட்பாட்டின் மையம் வலுவூட்டுதல். திட்டமிட்டு கற்றல், கற்பித்தல் இயந்திரம், கணினி கற்றல் போன்றவை சுய கற்றலுக்கு அடிப்படை என்று கூறியவர் ஸ்கின்னர். பரிசு பாராட்டு என்பது நேர்மறை வலுவூட்டி. தண்டனை என்பது எதிர்மறை வலுவூட்டி. கல்வி திட்டத்தில் மதிப்பு கல்வியை சேர்க்க வலியுறுத்திய குழு புதிய கல்விக்குழு. 1986 நியூ எஜுகேஷன் பாலிசி 1986. இடைநிலை கல்விக்குழு 1952 to 53. தொழிற்கல்விக்கு வித்திட்டவர் கார்டர் வி குட். கார்டர் வி குட். கல்வி ஏற்பாட்டின் நோக்கம் ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை பெறுதல். கல்வி ஏற்பாடு எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது? சராசரி மனிதனின் அனுபவம். திட்டமிட்டு கற்றல் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1950. திட்டமிட்டு கற்றலில் சிறுபாட கருத்தின் பெயர் சட்டகம். திட்டமிட்டு கற்றலை முதலில் உருவாக்கியவர் சிட்னி பிரேஸ்லி. சிட்னி பிரேஸ்லி கற்பிக்கும் இயந்திரத்தை உருவாக்கிய ஆண்டு 1950. ஐநா கல்வி விஞ்ஞான கலாச்சார அமைப்பின் பெயர் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ லேர்னிங் டு பி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1972. உலக நல்லெண்ண கல்வியை யுனெஸ்கோ வெளியிட்ட ஆண்டு 1974. இந்திய அரசு கல்வி ஓர் அறைகூவல் என்ற ஆவணத்தை வெளியிட்ட ஆண்டு 1985. The root of education is better, but The root of education is
bitter but fruits are sweet என்று கூறியவர் பிளாட்டோ. கல்வியின் வேர்கள் மிகவும் கசப்பானவை, ஆனால் பழங்கள் இனிப்பானவை என்று கூறியவர் பிளாட்டோ. கரும்பலகை திட்டம் முக்கிய நோக்கம் அனைத்து துவக்க பள்ளிகளிலும் அடிப்படை வசதியை கொடுத்தல். கல்வியின் மேலாண்மைக்காக துவக்கப்பட்ட பள்ளி முன்னோடி பள்ளிகள் அல்லது தகைசால் பள்ளிகள் அல்லது நவோதயா பள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளி அமைந்துள்ள இடம் எங்கும் இல்லை. இணைக்கப்பட்ட கல்லூரிகள் எதுவும் இல்லாத பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. கர்சன் பிரபுவால் தொடங்கப்பட்டது. எமிலி என்ற எதிர்மறை கல்வி புத்தகத்தை எழுதியவர் ரூசோ. ரூசோவின் கல்விக் கொள்கை இயற்கை கோட்பாடு. பள்ளிக்கு வெளியே கற்றல் என்ற கருத்தினை வெளியிட்டவர் ஜான் ஹோல்ட். மாணவர் கல்வியும் சமுதாய செயல்களும் ஒரு சேர நடக்கும் பள்ளி சமுதாய பள்ளி. உளவியல் மற்றும் நனவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி. முற்போக்கு கல்வியின் தந்தை பிரான்சிஸ் பார்க்கர். குழந்தை கல்வியின் தந்தை புரோபெல். குழந்தை மைய கல்வியின் தந்தை ரூசோ. முதியோர் கல்வி இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1971. பயனளவு கொள்கை என்பதன் பொருள் செயல். பயனளவு கொள்கை கோட்பாடு பிராக்மாட்டிசத்தை பயன்படுத்தியவர் ஜான் டூயி. பள்ளி இணைப்பு திட்டத்தை வலியுறுத்திய குழு கோத்தாரி குழு 1964 முதல் 66 வரை. கெஸ்டால்ட் என்பதன் பொருள் முழுமை. தனிநபர் உளவியலை தோற்றுவித்தவர் ஆட்லர். மனிதநேய உளவியலை தோற்றுவித்தவர் கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் கால்டன். அறிவுசார் உளவியல் கோட்பாட்டை வெளியிட்டவர் பியாஜே. கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் பள்ளி. மனித வளர்ச்சி நடத்தை நிர்ணயிப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. மனிதனின் வளர்ச்சி மற்றும் நடத்தை நிர்ணயிப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. பிறவியில் இருந்து நிர்ணயிக்கப்படுவது மரபு சார்ந்த நிலைகள். தொடர்ந்து மாற்றம் பெறுவது சூழ்நிலை. என்னிடம் தரும் குழந்தைகள் அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொன்னால் அப்படியே வளர்ப்பேன் என்றவர் வாட்சன். வாட்சன் ஒரு சூழ்நிலைவாதி. குழந்தைகள் பெற்றோரை ஒத்திருக்க காரணம் மரபுக்கூறுகள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.